ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் Kavibala'sAcademy. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 9 சிபிஎஸ்சியோட கிளாஸ் 9 இங்கிலீஷ் சாப்டர் 4 வைட்டமின் எம். இந்த லெசனை தான் நம்ம லைன் பை லைன் பார்க்கலாம். நம்ம வைட்டமின் ஏ, பி, சி, டிஇ இதெல்லாம் பார்த்துருக்கோம். அது என்ன வைட்டமின் எம்? வைட்டமின் எம்னா மெமரிக்கான வைட்டமின். மெமரி லாஸ் யாருக்கெல்லாம் வரும்? ஏஜ்டு பீப்புளுக்கு வரும். அதனால் அவங்களுக்கு வைட்டமின் எம்னு ஏதாவது ஒரு டேப்லெட் இருந்தால் அவங்களோட மெமரியை திரும்பவும் கொண்டு வரலாமே அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லிகிட்ருக்காங்க. அதனால தான் இந்த லெசனோட டாப்பிக்கு வைட்டமின் எம். இந்த வைட்டமின் எம் யங் பீப்புளுக்கு தேவையா, ஓல்டு பீப்புளுக்கு தேவையா அப்படின்றத இந்த லெசனோட எண்டில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐ விஷ் செட் ரவி's mother hurriedly, putting some green, red and orange tablets on a saucer, that somebody would invent a memory vitamin M, they could call it, and we could give it to old people to help them improve their memories. இங்கே ரவியோட மதர் ஹரிட்லி அப்படின்னா டூயிங் சம்திங் வெரி குவிக்லி. ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஐ விஷ் என்னன்னு சொல்கிறாங்க, வைட்டமின் எம்னு யாராவது ஒருத்தவங்க மெமரிக்கான டேப்லெட்டை இன்வென்ட் பண்ணால் நல்லாயிருக்குமே, ஓல்டு பீப்புளோட மெமரியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ரவி என்ன சொல்கிறான், grandpa will hear you, said Ravi, pointing to the frail old figure sitting in the rocking chair, holding the newspaper inches from his nose to read it. ரவி, அம்மா அமைதியாக இருங்க, கிராண்ட்பா வந்து கேட்டுட போகிறாரு அப்படின்னு சொல்கிறான். ஃப்ரைல் அப்படின்னா வீக்கான ஒரு ஓல்டு ஃபிகர் வந்து ராக்கிங் சேரில் உட்காந்துட்டு நியூஸ் பேப்பரை இன்ச்சஸ் ஃப்ரம் ஹிஸ் நோஸ் அப்படின்னா அவரோட நோஸ்க்கும் அந்த நியூஸ் பேப்பருக்கும் எவ்வளோ கேப் தான் இருக்குது, இன்ச் அளவு தான் கேப் இருக்குது, உட்காந்து அவர் படிச்சுட்ருக்காரு. Don't worry, I doubt whether grandpa can hear me. He doesn't hear too well or see too well or even remember too well these days. ஒரு கவலைப்படாத ரவியோட மதர் சொல்கிறாங்க, கவலைப்படாத, அவருக்கு இப்போலாம் எதுவுமே சரியாக கேட்குறதில்ல, அவரால் சரியாக பார்க்க முடியறதில்ல. I am glad that your holidays have started from today. Now you can look after him. Last month was... She stopped and shuddered at the memory. பரவாயில்ல, அவங்க வந்து ஒர்க்கிங் விமன், அதனால் இப்போ இந்த மே மந்த் லீவ் ஸ்டார்ட் ஆன உடனே எனக்கு இப்போ கவலை இல்லை, ஏன்னா நீ வந்து தாத்தாவை பார்த்துக்குவ. ஏன்னா லாஸ்ட் மந்த் ஏதோ ஷடர்ட் மீன்ஸ் டு சடன்லி ஷேக் ஹார்ட், ஏதோ ஒரு பயத்தில் நம்ம நர்வஸாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அது அப்போது லாஸ்ட் மந்த் ஏதோ ஒன்று நர்வஸாக ஃபீல் ஆகிற மாதிரி நடந்திருக்கு அவங்க வீட்டில். It was only last month that Ravi's grandpa had come to live with them because he was getting too old to live on his own. He had been a difficult month with grandpa having to be admitted to the hospital because he absent-mindedly took a tablet dose of his medicines and then gave them several anxious moments which he got lost on one occasion. He went for a walk and forgot the way back home. So last month என்னாச்சு அப்படின்னா, கிராண்ட்பா வந்து மெமரி லாஸால் அதிகமாக டேப்லெட்டை போட்டுருக்காரு, டபுள் டோஸ். ஆப்சண்ட் மைண்டடாக மாத்திரை போட்டோமா இல்லையா அப்படின்னு தெரியாமல் திரும்பவும் போய் மாத்திரை போட்டுட்ருக்காரு. ஸோ ஹி அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு இப்போ தான் இவங்களோட டாட்டர் வீட்டில் கூட்டு வந்து, அதாவது ரவியோட மதர் தான் கிராண்ட்பாவோட டாட்டர், அந்த ரவியோட மதர் வீட்டில் இப்போது இருக்காங்க. ஸோ அவரை திரும்பி என்ன பண்ணியிருக்காரு, இன்னொரு அக்கேஷன் என்ன நடந்தது அப்படின்னா, அவர் நடந்து போயிருக்காரு, திரும்பி வீட்டுக்கு வர வழி அவருக்கு தெரியல. Grandpa had got very upset when his daughter, Ravi's mother, insisted that he shouldn't go out alone again. அவருக்கு ரொம்ப கவலை, ரொம்ப அப்செட்டாக இருந்தார். ஏன் அப்படின்னா, ரவியோட மதர், அதாவது அவரோட டாட்டர் இவரை எங்கேயுமே தனியாக நடந்து போக விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவர் ஆல்ரெடி தனியாக போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வர வழியை மறந்துட்டு ஆப்சென்ட் மைண்டடாக இருந்திருக்காரு. அதனால் அவர் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்கார். ஏன்னா இவர் முன்னாடி காலத்தில் தனியாக வாழ்ந்திருக்கார் இல்லையா, இப்போ ஒரு குழந்தை மாதிரி வீட்டிலே இருக்கிறது அவருக்கு பிடிக்கல. I shall have you know, Vidya, my dear, he had told his daughter with a trace of the firmness that had been a natural part of his job as a lawyer, that I have been looking after myself for the better part of my 75 years. So 75 years ஆகுது கிராண்ட்பாக்கு. ஸோ அவங்க டாட்டர் வித்யா ஒரு லாயராக இருக்காங்க. ஸோ இந்த 75 இயர்ஸில் எனக்கு வந்து இந்த பிளேஸ்க்கெலாம் தனியாக போகணும்னு ஆசை, நான் இதுக்கு முன்னாடி தனியாக தானே இருந்தேன் அப்படின்னு கேட்குறாரு. After your mother died 10 years ago, I took over her duties as well and have been cooking, shopping and keeping house too. உங்கள் மதர் வந்து 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இறந்துட்டாங்க, அவங்க செய்கிற ஒர்க் எல்லாத்தையுமே நான் தானே பண்ணேன், வீடை க்ளீன் பண்ணுறது, குக் பண்ணுறது, ஷாப்பிங் போகிறது எல்லாமே நானே தானே பண்ணேன். First you forced me to come and live with you in this poky little flat. ஸோ இந்த லிட்டில் ஃப்ளாட்டில் வாழறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. In this horrible crowded city, and then you think you have the right to forbid me to go out on my own. நீ கண்டிப்பாக என்ன வெளியில் விடணும், நான் தனியாக
நானே போகிறதுக்கு சுதந்திரமாக போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. கிராண்ட்பா ஹேட்டட் த நாய்ஸ் அண்ட் பசில் ஆஃப் சிட்டி லைஃப். பசில் அப்படின்னா பிஸி ஆக்ஷன். ஸோ இந்த சிட்டியில் இருக்க இந்த லைஃப் அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. ஹீ ஹேட்டட். He often spoke longingly of a small brick house in town. Such a wonderful place. அவரோட பிரிக் ஹவுஸு எங்கே இருக்குன்னா டவுனில் இருக்குது. அந்த ஹவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸு, வண்டர்ஃபுல் பிளேஸு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. வித் தட் பிக் மேங்கோ ட்ரீ இன் த கார்டன், இட் இஸ் ஸோ குவைட் தட் அட் டஸ்க் யூ கேன் ஈவன் ஹியர் அ லீஃப் ஃபால். அவரோட கார்டனில் ஒரு மேங்கோ ட்ரீ இருக்குது, பிக் மேங்கோ ட்ரீ. ஸோ அந்த இடம் ரொம்ப அமைதியாக குவைட்டாக இருக்கும். உன்னால் என்ன பண்ண முடியும், ஒரு லீஃப் கீழே விழுறத சத்தத்தை கூட கேட்க முடியும், அவ்வளோ சைலண்ட்டான இடம் அது. பட் தென் கிராண்ட்பா had slipped and fallen in the garden late one evening while he was pottering around and lawn outside all night because there was no one at home to help him up. ஸோ முன்னாடி ஒரு நாள் ஒரு லேட் ஈவினிங் அவர் என்ன பண்ணியிருக்காரு, கார்டனுக்கு வாட்டரிங் தண்ணி விட்டுட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டுருக்காரு. ஸோ அப்போது யாருமே அவரை கவனிக்கல, ஏன்னா வீட்டில் யாருமே இல்லை. ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே தான் வெளியவே இருந்திருக்காரு, ஏன்னா அவரை தூக்க யாருமே இல்லை. தட் வாஸ் அ மந்த் ago and it made Ravi's mother lock up the tiny brick house and bring grandpa to live with them. ஸோ அதனால தான் அவங்க டாட்டர் என்ன பண்ணியிருக்காங்க, அவரை அந்த ஸ்மால் பிரிக் ஹவுஸை லாக் பண்ணிவிட்டு அவங்க கூட சிட்டியில் கூட்டு வந்து வச்சுட்ருக்காங்க. வாட் எவர் ஹேப்பன்ஸ் ரவி, யூ ஆர் not to let grandpa out on his own. It's too dangerous, she instructed, adding details of medicines to be given to grandpa after lunch. ஸோ ரவியோட மதர் வித்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எது நடந்தாலும் அவரை தனியாக விட்டுட்டு நீ எங்கேயுமே போகாத, இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன மெடிசன்லாம் போடணுன்ற டீட்டெயில்ஸை ரவி கிட்ட சொல்கிறாங்க. Turning to her father, she said, I'm off to work, Papa. Ravi will be here to look after you. His holidays have begun from today. அடுத்தது அவங்களோட ஃபாதரை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன், ரவி வந்து இப்போ ஹாலிடேஸில் வீட்டில் தான் இருக்கான், அவன் உங்களை பார்த்துப்பான். Ravi winced at the over-loud tone his mother used when speaking to Grandpa, as though she was speaking to a child who couldn't hear or understand too well. Grandpa continued to rock gently and gave no sign that he had heard her at all. ஸோ ரவி வந்து ரொம்ப சத்தமாக ஏமா பேசுறீங்க அப்படின்னு கேட்குறான், ஏன்னா தாத்தாவால் சத்தமாக கேட்க முடியாது. ஸோ அவர் வந்து சத்தமாகவும் ஹியர் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் டூ வெல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிராண்ட்பா அவரோட ஒர்க்கை பார்த்துட்ருக்காரு. Don't worry, Mama, Ravi promised. Looking at his mother's anxious face, he felt sorry for her. You go to work, Grandpa will be fine at home with me. கவலைப்படாதீங்கம்மா, நீங்கள் ஆஃபீஸ் போங்க, கிராண்ட்பாவை நான் பார்த்துக்கிறேன், அவர் வீட்டில் நல்லபடியாக இருப்பார் அப்படின்றான். Shall we play chess or watch the cricket match on TV, Grandpa? Ravi asked after his mother left. அவங்க மதர் போனதுக்கப்புறம் கிராண்ட்பா கிட்ட என்ன கேட்குறான், நம்ம செஸ் விளையாடலாமா இல்லைனா டிவி பார்க்கலாமா, கிரிக்கெட் மேட்ச் பார்க்கலாமா டிவிலன்னு கேட்குறான். Ravi asked after his mother left. So Grandpa played a great game of chess. Very cool and cunning, and Ravi found that his own game had improved greatly ever since Grandpa had come to live with them. That's the opening move Carpo made when he played against the computer. He would tell Ravi as he moved a piece, or you are making the same mistake that Bobby Fischer made in his historic match against Spassky. ஸோ ஹிஸ்டாரிக் மேட்ச்சில் பாபி ஃபிஷர் மேக் பண்ண அதே மிஸ்டேக்கை நீங்களும் மேக் பண்ண போகிறீங்க ஸ்பாஸ்கிக்கு எதிராக விளையாடின அந்த மேட்ச்சில். ஸோ நம்ம செஸ் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க ரெண்டு பேரும். ஹவு கேன் ஹி ரிமெம்பர் ஆல் தோஸ் thousands of chess games and still forget the names of people he meets often? ரவி wondered. ரவி வந்து மெமரி லாஸ் ஆகிருக்கு கிராண்ட்பாக்குன்னு சொல்கிறாங்க எல்லாரும், ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா செஸ் பிளேயர்ஸையும் நேமும் சொல்கிறாரு, இவர் விளையாடுனதெல்லாம் பற்றி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படலாம். You set out the chessboard, said Grandpa, putting his paper down. I will just walk across to the corner shop to see if the Tamil newspaper has arrived. நீ செஸ் போர்டை எடுத்து செட் பண்ணி வை, நான் தமிழ் நியூஸ் பேப்பர் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கிராண்ட் ஃபாதர் சொல்கிறாரு. பாப்பா யூஸ்வலி buys you the Tamil paper on his way home, but if you want it immediately, I shall go now and buy it for you, Ravi offered. அப்பா வந்து வரும்போது உங்களுக்காக தமிழ் நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வருவார், இல்லை உங்களுக்கு இப்போவே வேணும்னா நான் போய் வாங்கிட்டு வரேன், நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ரவி சொல்கிறான், I hope you are not going to be as tiresome as your mother, Ravi, treating me like a baby. As she told you not to let me go out on my own, told you to keep me a prisoner here as she. Grandpa looked suspicious at this thought. ஸோ என்னை வந்து தனியாகவே போக விட மாட்டீங்க, நீயும் உன் மதரும் ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க, இது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்றாரு. Ravi felt guilty for a moment, then quickly recovered to say loyally, Of course not, Grandpa. Mama would never treat you like a baby or a prisoner. உங்களை வந்து அம்மா ஒரு பிரிசனராகவோ இல்லை ஒரு பேபியாவோ ட்ரீட் பண்ணல, உங்களோட நல்லதுக்காக தான் அவங்க உங்களை டேக் கேர் பண்ணுறாங்க. ஸோ Grandpa craftily, good. Then you shall have no objection to my going out.
He picked up a beautiful shiny black mahogany walking stick with a brass handle carved in the shape of an eagle's head, put on his bright yellow cap, and declared, I shall be back home before you can set up the board, Ravi. அவரோட ஷைனி இந்த வாக்கிங் ஸ்டிக்கு மகோகனி அந்த மரத்தால் செஞ்ச ஸ்டிக்கு இதை எடுத்துக்கிட்டு அவர் கிளம்புறாரு. நான் கண்டிப்பாக நீ போர்டை செட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. Off he went, dribbling his walking stick gently, leaving Ravi in a dilemma. ஸோ ஜான்ட்லி மீன்ஸ் ஹாப்பிலி அண்ட் கான்ஃபிடென்ட்லி. ரவி வந்து ரொம்ப பயத்தில் இருக்கான், ஆனால் அவர் ஹாப்பியாக கிளம்பிட்டார். His grandfather would feel hurt if he insisted and accompanying him, and his mother would be furious if she knew Ravi had let him go out on his own. மதர் வந்தால் கண்டிப்பாக நம்மளை திட்டுவாங்க, தனியாக எதுக்காக கிராண்ட்ஃபாதர் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி. He heard the elevator door shut as Grandpa went down. Ravi decided he would follow Grandpa secretly at a safe distance to make sure he came to no harm. அவர் கண்டிப்பாக வந்து திரும்பவும் வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னா, எலிவேட்டர் சவுண்டு ஸ்டாப் ஆன உடனே அவரை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அவன் பின்னாடியே போகிறான். இப்போ நம்ம ஃபாலோ பண்ணானா இல்லையா, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். Thank you for watching this video. Kindly subscribe our channel.